Hello students, today we are going to see next chapter in biology, SSLC, our state board. The title is Heredity. நாம் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம் இந்த பயாலஜியில். இப்போ இந்த சாப்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பார்க்க போகிறோம். 7 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 2 மார்க் இதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் தான். அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின் தான் உங்களோட மொத்த மதிப்பெண்ணையும் உயர்த்தக்கூடிய ஒரு பார்ட்டு. இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டின், அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ 7 மார்க் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். 7 மார்க் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். இதில் வாட் இஸ் மோனோ ஹைப்ரிட் அப்படின்னு ஆன்சர் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு உயிரினத்தினுடைய 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை நாம் பார்க்குறோம். அதுதான் இதில் மோனோ ஹைப்ரிட் கிராஸாக இருக்கும். டைஹைப்ரிட்னா 2 கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 மோனோ ஹைப்ரிட் கிராஸ், கொஸ்டின் நம்பர் 2 டைஹைப்ரிட் கிராஸ். டைஹைப்ரிட் கிராஸ் தான் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு கொஸ்டினாக இருக்கும் இந்த ஹெரிடிட்டி டைட்டிலில் 7 மார்க்ஸில். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். என்னெல்லாம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்போதுமே மைட்டாசிஸ் இல்லை மியாசிஸ் அப்படிங்கிற செல் டிவிஷன் நடக்கும்போது மட்டும்தான் அது ஸ்ட்ரக்சராக தெரியும், குரோமோசோம் ஸ்ட்ரக்சராக தெரியும். அந்த குரோமோசோமினுடைய அமைப்பு, அது எல்லா விதத்துலேயும் அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். டீலோமியர் வரைக்கும் நாம் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. இது வாட்சன் அண்ட் கிரிக் மாடலில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ எப்படி கொடுத்துருக்குறாங்க, இன்ட்ரொடக்ஷன்லேருந்து வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் டிஎன்ஏ வரைக்கும் நம்ம எழுதியிருக்கணும். இந்த கொஸ்டின் நம்பர் 1 to 4 வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 and 2ல் ஈஸியாக நம்ம எழுதி காட்டிடலாம் கிராஸஸை. 3, 4ல் டயக்ராம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 5 பாருங்கள், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இதில் தான் ஒரு பெரிய டயக்ராம் இருக்குது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுங்கிறது நீங்கள் என்சைம்ஸை எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த என்சைம்ஸை நீங்கள் போடுற டயக்ராமில் கரெக்டான இடத்துல அதை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டயக்ராமுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அப்போது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரு டஃப் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு 2 பார்ட் இருக்குது. இந்த மியூட்டேஷன் டைட்டிலுமே ஒரு டஃப் கொஸ்டின் தான். ஏன்னா அதில் 2n-1, 2n-2, 2n+1, 2n+2 அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது யூப்ளாய்டு அண்ட் ஆன்யூப்ளாய்டில் சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷன் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஆனால் அதில் தான் நமக்கு மார்க்கே இருக்குது. இப்போ இதெல்லாம் 7 மார்க் கொஸ்டின். இப்போ நம்ம 4 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 4 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டவுன் சிண்ட்ரம். குரோமோசோம் எண்ணிக்கை ஹியூமனோட பாடியில் 46 இருக்கணும். 22 பேர்ஸ் அண்ட் 1 பேர். தட் இஸ் 22 அப்படிங்கிறது 44 நம்பர்ஸை குறிக்கும். 22 பேர்ஸுங்கிறது 44 நம்பர்ஸ். அது ஆட்டோசோம்ஸ். 1 பேர் ஆஃப் குரோமோசோம் அப்படிங்கிறது செக்ஸ் குரோமோசோம். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக நம்ம படிச்சிருக்கோம். அதில் இருக்கிற சேஞ்சஸ், அது செக்ஸ் குரோமோசோமில் இருக்கா இல்லை ஆட்டோசோமில் இருக்கா, அதை நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா, அதுக்காக தான் இந்த ஒரே ஒரு சிண்ட்ரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின், செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன். இப்போ நம்ம பார்த்தது தான் 22 + X அது ஃபீமேல் கேமிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 22 + Y அப்படிங்கிறத மேல் கேமிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேமிட் ஃபார்மேஷன் கரு இணைதல் அந்த நிகழ்ச்சியின் போது நடைபெறும். அதாவது ஜைகோட் ஃபார்மேஷன்லாம் நடக்கும். அதை நம்ம எவ்வளோ தூரம் புரிஞ்சுருக்கிறோம், அதுலேருந்து நமக்கு என்ன ரிசல்ட்டெல்லாம் கிடைக்கலாம், அதெல்லாம் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் வரும். அடுத்து வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இது ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. இதுக்கு டயக்ராம் இருக்குது. இது 4 மார்க் கொஸ்டின் தான். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். ஒரு குரோமோசோம் அதோட ஸ்ட்ரக்சரில்
சென்ட்ரோமியர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அது வந்து அக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கிற 4 சப்டைட்டிலை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் கேரியோடைப்பிங், இதுக்கு நம்ம குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ஸ் போட வேண்டியது இல்லை. அப்போ கேரியோடைப்பிங் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஒரு செப்பரேட் டைட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சைஸுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து குரோமோசோம், ஹியூமன் பாடியில் இருக்கிற குரோமோசோமையோ இல்லை வேறு ஏதாவது அனிமலோட குரோமோசோமையோ பிளான்ட்டோட குரோமோசோம் ஸ்ட்ரக்சரையோ பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸுக்கு ஆர்டராக எடுத்து வைக்கணும். அதுதான் கேரியோடைப்பிங். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதை நம்ம 2 மார்க்கில் கேட்டிருக்கிறோம். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் இது கேரியோடைப்பிங்கில் வரும். இது ஒரு 4 மார்க் கொஸ்டின். அப்புறம் லாஸ் ஆஃப் மெண்டல் அவருடைய ஹெரிடிட்டி அப்படிங்கிற தலைப்புக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண கொள்கைகள், நிறைய கொள்கைகள் நாம் இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தா தெரியும். அவர் பேசிக்காக எத்தனை கொள்கைகளை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. லா ஆஃப் டாமினன்ஸ்னு இருக்குது, லா ஆஃப் செக்ரிகேஷன் இருக்குது, லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படிங்கிறது லா ஆஃப் ரெசசிவ்னஸையும் சேர்த்து தான் நாம் பார்க்கணும். அப்போ மொத்தத்தில் 3 லா, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அடுத்து ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் பாருங்கள். 7 பேர் ஆஃப் கேரக்டர் அதை பற்றி மெண்டலோட எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கும். அதில் வந்து எப்போதுமே சீடு கலர், சீட் ஷேப்பு இதை பற்றியே நம்ம டைஹைபிரிட் கிராஸில் பார்த்துட்டோம். ஒருவேளை அது வந்து கொஸ்டின் இப்படி கேட்டிருந்தால் என்ன பண்ணுவீங்க? பிரிங் டவுன் த டைஹைபிரிட் கிராஸ் பிட்வீன் பியூர் ப்ரீடிங் இன் பாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பைசம் சட்டைவம். பாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதில் 4th and 5th பாயிண்ட்டாக அது இருக்கும். அந்த டேபிள் ஒன்று இருக்குது இந்த ஹெரிடிட்டி சாப்டரோட இன்ட்ரொடக்ஷனில். அந்த டேபிளில் 4th and 5th பாயிண்ட்டு. இப்போ பாட் ஷேப், பாட் கலரை பற்றி நாம் இதில் பியூர் ப்ரீடிங்காக எடுத்துக்கணும். இன்ஃப்ளேட்டட் க்ரீன் கலர் அப்படிங்கிறது டாமினண்ட்டாகவும், கன்ஸ்ட்ரிக்டட் எல்லோ அப்படிங்கிறது ரெசசிவ் கேரக்டராகவும் கன்சிடர் பண்ணி நாம் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த டைஹைபிரிட் கிராஸை கொண்டு வந்திருக்கணும். F1க்கு அப்புறம் F2 வரைக்கும் நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இது ஒரு 4 மார்க் கொஸ்டின். அந்த கிராஸ் மட்டும்தான் போட்டிருக்கணும். அப்புறம் ரீசன்ஸ் ஃபார் த மெண்டல்ஸ் சக்ஸஸ், அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணதுனால அவருக்கு என்னென்ன காரணங்களினால் வெற்றி கிடைச்சது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். 1856 அவர் கொடுத்த அந்த கொள்கைகளை இன்றைக்கி 2020 நாம் இன்றைக்கு வரைக்கும் படிச்சுட்ருக்குறோம். எல்லா விதமான ஜெனட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், ரிசர்ச், டே டு டே அப்டேஷன் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் மெண்டலோட சக்ஸஸ் தான். அவர் எடுத்துக்கிட்ட லாஸ் இதுதான். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் 4 மார்க் கொஸ்டின். அடுத்து நம்ம 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஹெரிடிட்டி? ஈஸியான கொஸ்டினில் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாட் இஸ் ஹெரிடிட்டி? அடுத்த கொஸ்டின், டிஃபைன் மோனோஹைப்ரிட் ஆர் டைஹைப்ரிட் அப்படின்னா என்ன? அப்புறம் லா ஆஃப் டாமினன்ஸ். அடுத்து ட்ரா த டயக்ராம் ஆஃப் குரோமோசோம். ஸோ நம்மளோட அடுத்த கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் பிரைமரி அண்ட் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். ஸோ ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது சென்ட்ரோமியர் பார்ட்டில் இருக்கிறது. செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட சிஸ்டர் குரோமேட்டிட்ஸில் இருக்கிற ஒரு ஸ்மால் வி ஷேப்டு கட் மாதிரியான ஒரு ரீஜன். ஓகே. அடுத்த கொஸ்டின், ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீலோமியர் இன் குரோமோசோம். டீலோமியர் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது குரோமோசோமில். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமோ இல்லை அந்த 1 மணி நேரத்தில் 5 நிமிஷமோ தான் செல் டிவிஷன் நடக்க முடியும். அதுதான் ஒரு இயல்பு. அதில் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா டீலோமியரோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணும். ஸோ அதை பற்றி ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதுதான் ஆன்சர். அப்புறம் டிஃபைன் ஈடியோகிராம். இதுதான் கேரியோடைப் அப்படின்னா என்ன, ஈடியோகிராம்னா என்ன? ஓகே. அடுத்த 2 மார்க் கொஸ்டின், ரைட் a note on chemical composition of DNA molecule. Chemical composition of DNA. அடுத்த கொஸ்டின், draw the structure of nucleotide of a DNA. இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். நம்ம எதிர்பார்க்கணும் இந்த கொஸ்டினை. அடுத்து, வாட் ஆர் கால்டு ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில்
2 பக்கமும் ஸ்ட்ராண்ட்ஸ் நீட்சி அடையும். அதில் ஒரு பக்கம் ஸ்ட்ராண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை ஸ்டடி பண்ணவரோட நேம் தான் ஒக்கசாகி. அதுக்கு அந்த நேமே கொடுத்துருக்குறாங்க, அவரோட நேமையே அந்த ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன? லிஸ்ட் த என்சைம்ஸ் இன்வால்வ் இன் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு கேள்வியாக தான் இருக்கும் உங்களுக்கு. லிஸ்ட் த என்சைம்ஸ் இன்வால்வ் இன் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அடுத்த கொஸ்டின், ரைட் டவுன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு 2 மார்க், ஈஸியான 2 மார்க். மோனோஹைப்ரிட்னா என்ன, டைஹைப்ரிட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அடுத்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின், ஹவு டஸ் ஆர்பிசி செல் பிகம் சிக்கிள் ஷேப்டு. சிக்கிள் அப்படிங்கிறது நாம் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு வெப்பன், அந்த கதிர் அறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வெப்பன். ஆர்பிசி அப்படிங்கிறது ரெட் பிளட் கார்பஸில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது எப்படி அந்த கதிர் அறுக்கிற ஒரு அரிவாளோட ஷேப்பில் மாறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின், ரைட் அ நோட் ஆன் ஆன்யூப்ளாய்டி. ஆன்யூப்ளாய்டிங்கிறது மியூட்டேஷன் டைட்டிலில் இருக்குது. யூப்ளாய்டி, ஆன்யூப்ளாய்டி. இந்த ஆன்யூப்ளாய்டி ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, தென் கடைசி 2 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் ஜீன் மியூட்டேஷன், ஸ்டேட் இட்ஸ் எஃபெக்ட் இன் அன் ஆர்கானிசம். ஜீன் மியூட்டேஷன்னா என்ன, அதனுடைய விளைவு ஒரு உயிரினத்தில் எவ்வாறு இருக்கும், அதை பற்றி எழுதியிருக்கணும். இது ஒரு 2 மார்க். ஓகே, இப்போது இந்த சாப்டருக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாம் எல்லா விதமான ஜீன் அடிப்படையிலான ரிசர்ச், அதுக்கு அடிப்படையான செய்திகள் எல்லாமே நாம் கலெக்ட் பண்ணுறது இந்த ஹெரிடிட்டி, இதை கொடுத்த மெண்டல், இந்த 2 இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து நாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். 16 வருடங்கள் அவர் முயற்சி செய்ததுக்கான விளைவு தான் இந்த ஹெரிடிட்டி, மோனோஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸ். மனிதனுடைய உடல்லையும் நாம் இதே பண்புகளை தான் ஃபாலோ பண்ணி ரிசர்ச்லாம் செய்கிறோம். ஒரு மனிதனுக்கு முடி எப்படி இருக்குது, ஒரு மனிதனுடைய புருவங்கள் எப்படி இருக்குது, ஒரு மனிதனுடைய மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கலாம், கண்களினுடைய பார்வை எப்படி இருக்கலாம், கண்ணின் கருவிழியில் இருக்கிற கலர், அதை வச்சு நாம் எப்படி ஸ்டடி பண்ணுறோம். இது எல்லாமே இந்த ஹெரிடிட்டி அப்படிங்கிற சாப்டர் வச்சு தான் நாம் பார்த்துருக்குறோம். இந்த சாப்டர் நம்ம புக்கில் பிளான்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸுக்குன்னு செப்பரேட்டாக காலேஜுக்கு போனால் மட்டும்தான் நாம் படிக்கலாம், அது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாப்டர் வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு 2-3 சாப்டருக்கான பேசிக் இன்ஃபர்மேஷனாக நாம் எடுத்துக்கணும். இது வந்து 11th ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சாப்டர் இல்லை. 12th ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாப்டரை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக படித்து முடிக்கணும். தேங்க்யூ.